இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக பணிபுரிந்தவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படின்றத இந்த டெமோ வீடியோவில் பார்க்கலாம். ஐடிகே சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்கிறதுக்கு வாலண்டியர்ஸோட வாலண்டியர் ஐடி, அதாவது தன்னார்வலர் எண் தான் அடிப்படையான உள்ளீடாகும். ஐடிகே வாலண்டியர் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்கிறதுக்கு நீங்கள் இல்லம் தேடி கல்வி இணையதள பக்கத்திற்கு செல்லவும். அதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்ததும் தங்களின் தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்வதற்கான முகப்பு பக்கம் காண்பிக்கப்படும். சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய ஒரு தன்னார்வலர் குறைந்தபட்சம் 3 மாத காலம் தன்னார்வலராக சேவை புரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களால் சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய இயலாது. மேலும் 3 மாத காலம் சேவை புரியாத தன்னார்வலர் அவரின் தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்யும் பட்சத்தில் சான்றிதழை பதிவிறக்கம் செய்ய ஒரு தன்னார்வலர் குறைந்தபட்சம் 3 மாத காலம் தன்னார்வலராக சேவை புரிந்திருக்க வேண்டும் என்கிற அறிவிப்பு காண்பிக்கப்படும். 3 மாத காலத்திற்கு மேல் தன்னார்வலராக சேவை புரிந்தவர்கள் தவறான தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்யும் பட்சத்தில் ஐடி மிஸ்மேட்ச் என காண்பிக்கப்படும். நீங்கள் மீண்டும் சரியான தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும். ஒருவேளை தங்களின் தன்னார்வலர் எண்ணை மறந்துவிட்டீர்கள் எனில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் தன்னார்வலர் எண்ணை மறந்துவிட்டேன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்வோம். இதை கிளிக் செய்த பிறகு தங்களுக்கு 2 தேர்வுகள் காட்டப்படும். ஒன்று, பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்யவும் என்கிற ஆப்ஷனும், மற்றொன்று, பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் இல்லை என 2 தேர்வுகள் காட்டப்படும். இல்லம் தேடி கல்வியில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் தங்களிடம் இருக்கும் பட்சத்தில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்யவும் என்கிற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இதில் இல்லம் தேடி கல்வியில் பதிவு செய்யப்பட்ட தங்களின் அலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். தங்களின் அலைபேசி எண் இல்லம் தேடி கல்வியில் பதிவு செய்யப்பட்டதாக இருப்பின் தங்களின் தன்னார்வலர் எண் குறுஞ்செய்தியாக தங்களின் அலைபேசிக்கு அனுப்பப்படும். ஒருவேளை தங்களின் அலைபேசி எண் இல்லம் தேடி கல்வியில் பதிவு செய்யப்படவில்லை எனில் தங்கள் எண்ணிற்கு தன்னார்வலர் எண் அனுப்பப்பட மாட்டாது. பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் தெரியவில்லை எனில் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண் இல்லை என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். தங்களின் தன்னார்வலர் எண்ணை அறிய தங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளரை தொடர்பு கொள்ளவும் என்ற தகவல் திரையில் காண்பிக்கப்படும். தன்னார்வலர் ஒன்றிய பொறுப்பாளரை அணுகி தன்னார்வலர் எண் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணை பெற்றுக்கொள்ளவும். தன்னார்வலர் எண்ணை தெரிந்து கொண்ட பின்பு ஐடிகே வாலண்டியர் சர்டிபிகேட்டை டவுன்லோட் செய்வதற்கான முகப்பு பக்கத்தில் தங்களின் சரியான தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும். தற்போது தங்களின் அலைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்படும். அந்த ஓடிபியை 10 நிமிட கால இடைவெளிக்குள் உள்ளீடு செய்யவும். சரியான ஓடிபியை உள்ளீடு செய்தவுடன் தங்களின் இல்லம் தேடி கல்வி சான்றிதழ் திரையில் காண்பிக்கப்படும். அதில் சான்றிதழ் பதிவிறக்கத்திற்கு இங்கே கிளிக் செய்யவும் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு திரையில் காட்டப்படும் தன்னார்வலரின் சான்றிதழை சரிபார்க்கவும். தங்களின் பெயரை சரிபார்க்கவும் என திரையில் காண்பிக்கப்படும். அதில் உங்களின் பெயர் தமிழில் இல்லாமல் ஆங்கிலத்தில் சரியாக இருப்பின் சரியாக உள்ளது என்பதை கிளிக் செய்யவும். தாங்கள் உறுதி செய்தவுடன் சான்றிதழ் நகலை உங்களின் மின்னஞ்சலுக்கு அனுப்ப ஏதுவாக தங்களின் மின்னஞ்சல் திரையில் தோன்றும். அந்த மின்னஞ்சலில் மாற்றம் இருப்பின் மாற்றம் செய்யவும் அல்லது மின் அஞ்சல் சரியாக இருக்கும் பட்சத்தில் சமர்ப்பிக்க என்பதை கிளிக் செய்யவும். மின் அஞ்சலில் மாற்றம் செய்ய வேண்டும் எனில் தற்போதைய தங்களின் சரியான மின்னஞ்சலை உள்ளீடு செய்து சமர்ப்பிக்கவும். மின் அஞ்சலை உறுதி செய்யும் வகையில் உள்ளீடு செய்யப்பட்ட மின் அஞ்சலுக்கு ஓடிபி ஒன்று அனுப்பப்படும். அந்த ஓடிபியை சரியாக உள்ளீடு செய்து சமர்ப்பிக்கவும். சரியான ஓடிபியை உள்ளீடு செய்தவுடன் தங்களின் மின் அஞ்சலுக்கு சான்றிதழ் அனுப்பப்படும் மற்றும் கணினியிலும் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்யப்படும். ஒருவேளை சான்றிதழில் கொடுக்கப்பட்ட தங்களின் பெயரில் பிழை இருப்பின் பெயரில் திருத்தம் வேண்டும் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும். இதன் மூலம் தங்களின் பெயரை மாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். இதில் தங்களின் சரியான பெயரை ஆங்கிலத்தில் இனிஷியல் உடன் உள்ளீடு செய்து அதனை சரிபார்த்த பின்பு சமர்ப்பிக்க வேண்டும்.
பெயர் திருத்தத்தை உறுதி செய்வதற்காக திரையில் காட்டப்படும் ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை 5 MB அளவில் PDF வடிவில் பதிவேற்ற வேண்டும். இந்த ஆவணம் தாங்கள் திருத்தி உள்ளீடு செய்த பெயருக்கான சான்றாகும். எனவே சரியான ஆவணத்தை பதிவேற்றவும். தற்போது தங்களின் கோரிக்கை ஒன்றிய பொறுப்பாளர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்கிற அறிவிப்பு தங்களுக்கு காண்பிக்கப்படும். ஒன்றிய பொறுப்பாளர் தங்களின் பெயர் மாற்ற கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்ததும் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதற்கான குறுஞ்செய்தி தன்னார்வலரின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும். அதன் பிறகு தன்னார்வலர் எண்ணை உள்ளீடு செய்து மேலே சொன்ன அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தங்களின் பெயர் திருத்த கோரிக்கை ஒன்றிய பொறுப்பாளரால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை எனில் அதற்குரிய தகவலும் தன்னார்வலரின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு அனுப்பப்படும். தற்போது தன்னார்வலரின் பெயர் திருத்த கோரிக்கையை ஒன்றிய பொறுப்பாளர் எவ்வாறு ஒப்புதல் அளிப்பது என்பதை பார்க்கலாம். ஒன்றிய பொறுப்பாளரின் பிளாக் லாகினில் திரையில் காட்டியுள்ளவாறு ITK வாலண்டியர் நேம் வெரிஃபிகேஷன் என்கிற தேர்வில் சான்றிதழில் பெயர் திருத்த கோரிக்கை கொடுத்த தன்னார்வலரின் எண், பெயர், மேலும் அவர் திருத்திய அவரின் பெயர், அதற்கு தாங்கள் ஒப்புதல் அளித்துள்ளீர்களா இல்லையா என்கிற ஸ்டேட்டஸ் மற்றும் அதற்கு சான்றாக அவர் பதிவேற்றம் செய்த ஆவணத்தின் புகைப்படம் ஆகிய தேர்வுகள் இருக்கும். இந்த புகைப்படத்தை கிளிக் செய்வதன் மூலம் அதன் ஆவணத்தில் உள்ள அவரின் பெயரும் அவர் திருத்த கோரிய பெயரும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். சரியாக இருப்பின் ஆக்ஷன் என்ற தேர்வில் உள்ள பட்டனை கிளிக் செய்யவும். அதில் அப்ரூவ் மற்றும் ரிஜெக்ட் என கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் அப்ரூவ் என கொடுக்கவும். பெயர் பொருந்தவில்லை எனில் ரிஜெக்ட் என கொடுக்கவும். இதேபோல் ஒவ்வொரு தன்னார்வலர் பெயர் திருத்த கோரிக்கை கொடுக்கும் போதும் உடனடியாக தங்களின் பிளாக் லாகினில் அந்த கோரிக்கைகள் காண்பிக்கப்படும். நன்றி.